எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ்ல லாஸ்ட் பார்ட்டா பார்க்க போறோம். அதாவது நெட்வொர்க் டிவைசஸ் பத்தி, நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிவைசஸ், ஹார்ட்வேர் டிவைசஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐ ஹோப் நிறைய பேர் இந்த டான்செட் ப்ரிப்பரேஷன் சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளோட டான்செட் ப்ரிப்பரேஷனுக்கான பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல கண்டினியூஸ் சீரீஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்பனாலும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம் நமக்கு. சோ அதனால பி ப்ரிப்பேர்டா இருங்க எப்பயுமே. சோ இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, 1 minute. இந்த நெட்வொர்க், அதாவது ரிப்பீட்டர், ஹப், பிரிட்ஜ், ஸ்விட்ச், ரவுட்டர், மோடம், ஃபயர்வால் and then access point, network interface card, இதெல்லாம் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற நெட்வொர்க் டிவைசஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்பீட்டர், ஹார்ட்வேர், ரிப்பீட்டர் அண்ட் ஹப்ப பத்தி பாத்துருவோம். சோ ரிப்பீட்டர் அப்படிங்கிறது பிசிக்கல் லேயர்ல ஆபரேட் ஆகக்கூடியது. சோ இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் ஒரு சிக்னல் பூஸ்டரா நமக்கு ஆக்ட் ஆகும். சிக்னல் பூஸ்டரா ஆக்ட் ஆகக்கூடியது. வரக்கூடிய சிக்னல்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது வீக்கான ஒரு சிக்னலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்ப இந்த கீழே டயக்ராம்ல பாருங்களேன், அட்டெனுவேட்டட் சிக்னல் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக் சிக்னலா இருக்கு. சிக்னல்ஸ் வீக்னு சொல்ல முடியாது. சிக்னல் திடீர்னு ஹையா இருக்கும், திடீர்னு லோவா இருக்கும். அதாவது பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் சிக்னல்ஸ்ல. அந்த சிக்னலை ஒரே மாதிரி பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிற டிவைஸ். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, சிக்னலை ரீஜெனரேட் பண்ணும். இது எங்க நடக்கும் அப்படின்னா, சேம் நெட்வொர்க்ல மட்டும் தான் நடக்கும். அதாவது ஆக்சுவலா இது ரெண்டுமே சேம் நெட்வொர்க்ல இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். இது ஒரு 2 போர்ட் ஹார்ட்வேர் டிவைஸ்னு சொல்லுவாங்க. 2 போர்ட் இருக்கும் இதுல. ஓகேவா? அட்ரஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 to 1 தான் இருக்கும். ஒரு டிவைஸ் ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகி அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இதோடைய மெயின் டீலிங் சிக்னல்ஸோட தான் இருக்கும். சிக்னல்ஸோட ப்ராசஸ் பண்றது தான் இந்த ரிப்பீட்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஹப் இதுவுமே பிசிக்கல் லேயர்ல நடக்கக்கூடியதுதான். ஆனா இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மல்டி போர்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு டயக்ராம் நம்ம ரெப்ரசென்ட் வச்சுக்கோம் பாத்தீங்களா, அந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா 4 போர்ட்ஸ் இருக்கு. இததான் மல்டி போர்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலா இது எதுல டீல் ஆகும் அப்படின்னா, பிட்ஸ்ல டீல் ஆகும். இங்க அட்ரஸிங் பிராட்காஸ்டிங் அட்ரஸிங். ஆக்சுவலா ஹப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய ஹப்ஸ், மிஷின்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இதுவுமே என்ன ஆகும் அப்படின்னா, பூஸ்ட் பண்ணதான் யூஸ் பண்ணப்படும். இது என்ன கேபிள் மூலமா கனெக்ட் ஆகிக்கும் அப்படின்னா, ட்விஸ்டட் பேர் கேபிள். இங்க நான் மெயினா இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள், மல்டி போர்ட் ரிப்பீட்டர், இதெல்லாம் கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ். இது இப்ப கேட்கலாம், ஹப் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மல்டி போர்ட் ரிப்பீட்டர் அங்க கீழே இருக்கும் நமக்கு. சரியா? அதே மாதிரி ஹப் எதுல டீல் ஆகுது, பிட்ஸோட டீல் பண்ணும். ரிப்பீட்டர் எதோட டீல் ஆகுது, சிக்னல்ஸ். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். சோ அதே மாதிரி ஹப் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா அதோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா நோட்ஸும், இப்ப 4 நோட்ல என்னெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த எல்லா நோட்ஸுக்குமே டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதுதான் ஹப் பண்ணும். இந்த ஹப்ல 2 டைப்ஸ் இருக்கு, ஆக்டிவ் ஹப் அண்ட் பாசிவ் ஹப்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் ஹப் பூஸ்டரா சர்வ் பண்ணும், ஓன் பவர் சப்ளை வச்சிருக்கும். இன்னொன்னு ஆக்டிவ் ஹப் ரிப்பீட்டர்ஸ் இன்னொரு பேர் சொல்லியும் சொல்லுவாங்க. ஆனா பாசிவ் ஹப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் ஹப்ல இருந்து பவர் சப்ளை எடுத்துக்கும். இதுக்குன்னு தனிப்பட்ட பவர் சப்ளை கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நோடுக்கு இன்னொரு நோடுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான் இந்த பாசிவ் ஹப் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஆக்சுவலா இது ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்டிவ் ஹப்னு வச்சுக்கோங்க. இது கனெக்ட் பண்ணி இன்னொரு ஹப்போட கனெக்ட் ஆகும். சோ அது பாசிவ் ஹப்னு சொல்லுவாங்க. அது மூலியமா இன்னொரு சிஸ்டம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. சோ அப்போ ஒரு நோடுக்கான டிஸ்டன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பாசிவ் ஹப் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சரியா? இது ரெண்டுமே பிசிக்கல் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடியது. பிசிக்கல் லேயர்னா எந்த பிசிக்கல் லேயர்னா, நம்ம ஆல்ரெடி ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் நம்ம படிச்சிருக்கோம் நெட்வொர்க்ல. அந்த வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல பாருங்க, இருக்கும். சோ அந்த லேயர்ல 7 லேயர்ஸ் இருக்கும் ஓஎஸ்ஐ லேயர்ல. சோ அந்த 7 லேயர்ல பிசிக்கல் லேயர் பாட்டம் மோஸ்ட் லேயர். அந்த லேயர்ல ஒர்க் ஆகக்கூடிய டிவைசஸ் இந்த ரிப்பீட்டர் அண்ட் ஹப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிவைஸ் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற டிவைஸ் டேட்டா லிங்க் லேயர்ல ஆக்ட் ஆகக்கூடியது. சோ இது டேட்டா லிங்க் லேயர்ல ஆபரேட் ஆகும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்ல பிசிக்கல் லேயர்ல இருந்து வரக்கூடிய அந்த டேட்டாவை, கண்டென்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும். எப்படின்னா, மேக் அட்ரஸை ரீட் பண்ணி ஃபில்டர் பண்ணும். சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க டயக்ராம் பாருங்க. இங்க ஒரு ஹப், அந்த ஹப்ல நிறைய சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு ஹப், அந்த ஹப்ல ஒரு 2-3 சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 2 ஹப்புக்கும் இடையில பிரிட்ஜ் ஆக்ட் ஆகுறது. இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த சிஸ்டம் 1 L1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க
C1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப இங்க இந்த L1ல இருந்து L1 வந்து இந்த ஹப்போட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த L1 வந்து L1க்குன்னு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹப் வழியா இந்த பிரிட்ஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இங்க இந்த சிஸ்டத்தோட இந்த சிஸ்டத்தோடைய மேக் அட்ரஸும் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இந்த பிரிட்ஜ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டென்ட்டை கரெக்டா என்ன பண்ணும்னா மேக் அட்ரஸை ரீட் பண்ணும். இங்க இருந்து ஒரு கண்டென்ட், இப்ப எக்ஸாம்பிளுக்கு L1ல இருந்து ஒரு டேட்டா வந்து ஹப் வழியா போய் பிரிட்ஜுக்கு போகுது, C1க்கு அனுப்ப போகுது. அப்ப என்ன பண்ணும் இந்த பிரிட்ஜ் அப்படின்னா இந்த வந்திருக்கக்கூடிய கண்டென்ட்ல மேக் அட்ரஸ் என்ன இருக்குன்னு பார்க்கும். அதை பார்த்துட்டு இந்த ரெண்டு சிஸ்டம்ல எந்த சிஸ்டமோட மேக் அட்ரஸ்ன்னு பார்த்து அந்த சிஸ்டத்துக்கு அனுப்பிடும். இதுதான் பிரிட்ஜ் பண்ணும். சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொன்னு, ரெண்டு லேண்ட் நெட்வொர்க்கிங்க்கு நடுவுல ஒரு இன்டர் கனெக்ஷனா ஏற்படும். ஆக்சுவலா இது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். சோ அப்ப இந்த ரெண்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒரு இன்டர் கனெக்ஷனா செயல்படக்கூடியதுதான் பிரிட்ஜ். சோ இதுவுமே ஒரு 2 போர்ட் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ்ல டைப்ஸ் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ், சோர்ஸ் ரவுட் பிரிட்ஜ், டிரான்ஸ்லேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி. இந்த டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு டிவைஸுக்கு இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதே தெரியாது. மற்ற டிவைசஸ்க்கு இப்படி ஒண்ணு நடுவுல இருக்குங்கிறதே தெரியாது. அந்த டைப் தான் டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ரவுட் பிரிட்ஜ் அப்படின்றது என்னன்னா இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நேம் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் ரிசீவர் நெட்வொர்க் அது தெரியும். இப்ப யாரு சோர்ஸ், இப்ப L1 அனுப்புறாங்கன்னா L1 அனுப்புறாங்க, இந்த யாருக்கு போக போகுது, C1க்கு போக போகுது அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷனும் சோர்ஸும் இந்த பிரிட்ஜுக்கு தெரியும். அதுதான் சோர்ஸ் ரவுட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் பிரிட்ஜ்ங்கிறது டேட்டா ஃபார்மேட்டை வேற நெட்வொர்க், அதாவது ஒரு நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டேட்டா ஃபார்மேட்டை இன்னொரு நெட்வொர்க்குக்கு மாத்தி கொடுக்கிறது டிரான்ஸ்லேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சரி, இது வந்து டேட்டா லிங்க் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடியது. அடுத்து ஸ்விட்ச். ஸ்விட்சுமே என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயருக்கு கீழே தான் ஒர்க் ஆகக்கூடியது. இங்கேயும் அட்ரஸிங் வந்து மேக் அட்ரஸ் தான். இது என்ன பண்ணும், டீல்ஸ் வித் ஃப்ரேம்ஸோட டீல்ஸ் ஆகும். இந்த ஸ்விட்ச் டிவைஸ் வந்து எதோட டீல் ஆகும்னா ஃப்ரேம்ஸோட டீல் ஆகும். இதை மல்டி போர்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மல்டி போர்ட் பிரிட்ஜ். இங்க பாத்தீங்களா இந்த ஸ்விட்சுக்கு இங்க பக்கத்துல டயக்ராம் கொடுத்துருக்கேன், இதுல ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்கும். சோ இந்த ஸ்விட்சோட வேலை என்னன்னா குட் பேக்கெட்ஸை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணும். ஒரு நல்ல டேமேஜ் ஆகாத ஒரு பேக்கெட்ஸை மட்டும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்விட்ச். இங்க ஸ்விட்ச்ல இந்த இது குட் பேக்கெட்டா பேட் பேக்கெட்டாங்கிறத இந்த எரர் செக்கிங் மெக்கானிசம் வச்சு கண்டுபிடிக்கும். சோ இந்த எரர் செக்கிங் வந்து இந்த ஸ்விட்ச்ல நடக்கும். அது நடக்கிறதுனாலதான் அது குட் பேக்கெட்டா இல்ல டேமேஜ்டு பேக்கெட்டாங்கிறத அதால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இந்த எரர் செக்கிங் நடந்து குட் பேக்கெட்ஸை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணும் ஸ்விட்ச். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பஃபர் ஒன்று வச்சிருக்கும், டேட்டாவை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். கரெக்டா எல்லா டேட்டாஸும் போகுதா வைக்குதா அப்படிங்கறது எல்லாத்தையுமே பேக்கெட்ஸ் என்ன பேக்கெட்லாம் எங்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள வச்சிருக்கும். இதுவும் என்ன கேபிளிங் யூஸ் பண்ணும்னா ட்விஸ்டட் பேர் கேபிளிங்க யூஸ் பண்ணும். சோ இது என்ன பண்ணோம், இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆக்சுவலா ஹப்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம், டிரான்ஸ்ஃபர் டேட்டா டு ஆல் நோட்ஸ் பார்த்தோம். இப்ப இந்த ஹப்ல என்ன சிஸ்டம்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்துக்கும் டேட்டா காமனா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனா ஸ்விட்ச் அப்படி கிடையாது, டிரான்ஸ்ஃபர் த டேட்டா டு த பர்டிகுலர் சிஸ்டம். இதுல எத்தனை சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருந்தாலும் பர்டிகுலரா எந்த சிஸ்டத்துக்கு அனுப்பணுமோ அந்த சிஸ்டத்துக்கு மட்டும் தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும், எல்லாருக்கும் அனுப்பாது. இதுதான் ஸ்விட்சோட பர்பஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவுட்டர். இது மெயின் மேஜர், இதுல கொஸ்டின் நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேஜர் என்னன்னா ஆப்ரேட்ஸ் இன் நெட்வொர்க் லேயர். இது ரவுட்டர் வந்து நெட்வொர்க் லேயர்ல ஆப்ரேட் ஆகும். இது என்ன அட்ரஸ்ல எல்லாம் டீல் ஆகும் அப்படின்னா அதாவது ஐபி அட்ரஸ்ல டீல் ஆகும், அதாவது லாஜிக்கல் அட்ரஸ். மத்த ரெண்டுமே மேக் அட்ரஸ், பிரிட்ஜும் ஸ்விட்சும் மேக் அட்ரஸ்ல டீல் ஆகும். இந்த இங்க அட்ரஸிங் வந்து ஐபி அட்ரஸ் ரவுட்டர்ல. இதுதான் என்ன பண்ணும், டீல்ஸ் வித் பேக்கெட்ஸோட டீல் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் நெட்வொர்க்ஸோட கனெக்ட் பண்றதுக்காக இந்த ரவுட்டர் வந்து யூஸ் ஆகும். ஆனா அந்த எல்லா நெட்வொர்க்ஸும் ஒரே புரோட்டோகால்ல இருக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். சோ இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரவுட்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இந்த ரவுட்டிங் டேபிள்ல என்ன ஆகும் அப்படின்னா எந்த டேட்டா எந்த நெட்வொர்க்ல இருந்து எந்த மிஷினுக்கு போகுது அப்படிங்கிற எல்லா பாத்துமே இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த ரவுட்டிங் டேபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த டிராவலிங் பாத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். இந்த ரவுட்டிங் டேபிள்ல அப்டேட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டைனமிக் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரவுட்டிங் டேபிள் வந்து மேனுவலா அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ரவுட்டிங் டேபிள் சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது ரவுட்டிங் டேபிள் ஒண்ணும் இல்ல, ரவுட்டிங்னா என்னதுன்னா பாத், எந்த பாத் வழியா அது டிராவல் ஆக போகுது அப்படிங்கறத சொல்றது. சோ இதுல டைனமிக் ரவுட்டிங்ல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரவுட்டிங் புரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ அப்ப ரவுட்டிங் டேபிள் டைனமிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா அப்டேட் ஆயிரும் இந்த ரவுட்டிங் புரோட்டோகால் யூஸ் பண்றதுனால. RIPன்னு சொல்லுவாங்க, ரவுட்டிங் புரோட்டோகால், ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புரோட்டோகால் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷனை ஏற்படுத்திக்கும். சோ இது வந்து அப்ப இந்த நெட்வொர்க்ல யாரெல்லாம் இருக்காங்கன்றத
எந்த மிஷின்ல இருக்குங்கிறத ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. நெட்வொர்க்ல எந்த மிஷின் இருக்கு அப்படிங்கறத ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் மோடம். இது வரைக்கும் நம்ம லேயர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்திருப்போம். இப்ப காமன் நெட்வொர்க் டிவைசஸ். இப்போ மோடம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்ல ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் எடுக்கணும் த்ரூ டிஎஸ்எல் லைன், ஐ மீன் த்ரூ டெலிபோன் லைன் மூலியமா நம்ம ஒரு கனெக்ஷன் எடுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு என்ன டிவைஸ் தேவைன்னா மோடம் அப்படிங்கிற டிவைஸ் தேவை. மாடுலேட்டர் டிமாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. மோடமோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். மோடமோட வேலையே என்னன்னா டிஜிட்டல் டேட்டாவை அனலாக் சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்றது. மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அதை டிமாடுலேட்டர்னா அதை ரிவர்ஸ் அனலாக் சிக்னல்ஸை பேக் டு டிஜிட்டல் டேட்டாவா மாத்துவாங்க. அதாவது ஒரு மிஷின் நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னா அந்த மிஷின்ல இருந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் போகும். அந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ் எங்க போகும்னா நம்ம மிஷின் வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மோடத்தோட கனெக்ட் ஆயிரும். இந்த மோடம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அனலாக் சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ் அப்ப டிஜிட்டல் சிக்னல் அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. சோ இந்த கன்வர்ஷன் டெலிபோன் நெட்வொர்க் மூலமா நடக்கும். ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன்ல இத டிஎஸ்எல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்எல் கனெக்ஷன். இந்த டிஎஸ்எல் கனெக்ஷன் மூலியமா தான் இது நடக்கும். அகைன் அங்கிட்ட ஒரு மோடம் இருக்கும். அந்த மோடம் மூலியமா ரிசீவ் ஆகி நமக்கு நெட்வொர்க் சிக்னல் வரும். திரும்ப ரிட்டர்ன் பேக்ல இந்த மோடத்துல இருந்து இங்க அனலாக்ல இருந்து வரும்போது நமக்கு அகைன் அதை டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி நெட்வொர்க் வரும் நமக்கு. இப்படிதான் ப்ராசஸ் ஆகும். அப்ப ரிவர்ஸ்ல பண்ணும்போது அதை டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதான் மோடமோட பர்பஸ். சோ அப்ப கனெக்ட்ஸ் ஹோம் நெட்வொர்க் டு தி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஐஎஸ்பிங்கிறது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்என்எல் வந்து உங்களுக்கு வீட்ல வந்து ஹோம் நெட்வொர்க் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா பிஎஸ்என்எல் இஸ் அன் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப வீட்ல நம்ம ஹோம் நெட்வொர்க்கை ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்களோட கனெக்ட் ஆகி அங்க இருந்து தான் நமக்கு நெட்வொர்க் எல்லாமே கிடைக்கும். இதோட ஃபங்க்ஷனல் பார்த்தோம் அப்படின்னா மாடுலேஷன், டிஜிட்டல் டு அனலாக் சிக்னல். இப்ப சொன்ன மாதிரி டிராவல் ஓவர் பிசிக்கல் லைன்ஸ் மூலமா தான் டிராவல் ஆகும். டிமாடுலேஷன் இன்கமிங் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்தி கொடுக்கும். அப்புறம் சிக்னல் டிரான்ஸ்லேஷன் ஒரு சில இது வந்து டிரான்ஸ்லேட்டரா நமக்கு ஆக்ட் ஆகும். இதுதான் மோடம் அப்படிங்கிற டிவைஸோட பர்பஸ். இதுல அதுக்கப்புறம் மெயின் நெட்வொர்க்ல வந்து ஃபயர் வால் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ நெட்வொர்க்ல ஃபயர் வால் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர் வால் என்ன பண்ணும் அப்படின்னா இன்கமிங் அவுட்கமிங் வரக்கூடிய டிராபிக்ஸை வந்து மானிட்டர் பண்ணி அதை ஃபில்டர்ஸ் பண்ணும். செக்யூரிட்டி ரூல் ஒன்னு ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சில ஹார்ம்ஃபுல் சைட்ஸை ஓபன் பண்ணக்கூடாது, இந்த பர்டிகுலர் சைட்ஸ் வந்து இங்க ஓபன் ஆகக்கூடாது, இந்த பர்டிகுலர்ல ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு சில நேரம் நீங்க ப்ரௌஸ் பண்ணும் போது ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு சில சைட் பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் ஹார்ம்ஃபுல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா தான் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா தான் வரும். பிளாக் பண்ணும். அந்த பிளாக்லாம் வந்து இந்த ஃபயர் வால் தான் பண்ணும். ஏன்னா அது ஒரு செக்யூரிட்டியா ஆக்ட் ஆகும். அதுக்கு என்ன ரூல் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல் படி மானிட்டர் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணும். இன்கமிங்ல என்ன வருது, அவுட் கோயிங்ல என்ன போகுதுங்கிறத அந்த ரூல் படி ஃப்ரேம் பண்ணும். இது ப்ரொடெக்ட் பண்ணும். அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஃபயர் வால். நெட்வொர்க்ல அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபயர் வால் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஃபயர் வாலோட மெயின் பர்பசஸ் ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டிராபிக் ஃபில்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நீங்க நெட்ல ஏதாவது ஒன்னு சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ்ல வரக்கூடிய பேக்கெட்ஸை அனலைஸ் பண்ணும். இது எங்க இருந்து வருது, இதுக்குள்ள என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும். அது டிராபிக் ஃபில்டரிங். செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்னா அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ், அதாவது நம்மளுடைய பிரைவேட் நெட்வொர்க்குள்ள ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பிரிவென்ட் பண்றதுதான் செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. மூணாவது ஃபங்க்ஷன் என்னன்னா கண்டென்ட் ஃபில்டரிங்னா ஒரு சில இப்ப நம்ம காலேஜ்ல இல்ல நம்ம இன்ஸ்டிடியூட்ல எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பெசிபிக் வெப்சைட்ஸ் நம்மளால ஓபன் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த வெப்சைட்ஸ் போட்டீங்கன்னா உங்க காலேஜ் நெட்வொர்க்ல ஓபன் பண்ண முடியாது. இதுதான் கண்டென்ட் ஃபில்டரிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்சஸ் கண்ட்ரோல். அதாவது அக்சஸ் கண்ட்ரோல்னா என்னதுன்னா எந்த யூசர் என்ன ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில காலேஜஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது ஒரு சில சைட்ஸுக்கு நாட் அலௌட் பெர்மிஷன் பிரிவென்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே இது ஃபேக்கல்டிஸ் ஓபன் பண்ணும்போது அவங்க ஒரு சில வெப்சைட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாததுக்கு ஒரு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் எந்த யூசர் எந்த பர்டிகுலர் சைட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றது அக்சஸ் கண்ட்ரோல். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஃபயர்வாலால பண்ண முடியும். அடுத்து இந்த ஃபயர்வால்ல டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஃபில்டரிங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாக்கெட்ஸ் நெட்வொர்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாக்கெட்ஸை அதை அனலைஸ் பண்ணும், அதை இன்ஸ்பெக்ட் பண்ணும். அது என்ன பார்க்கும் அப்படின்னா சோர்ஸும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் என்ன இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணும். அதுதான் பாக்கெட் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன். இந்த ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஆக்டிவா கனெக்ஷன் இன்னும் இருக்கா, அதாவது இப்போ ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருந்திருக்கு,
அதுல திடீர்னு கொஞ்ச நேரம் ஐடில் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்டில் அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள அந்த அலோவ் பண்ணும், அந்த டிராபிக்ஸ்க்குள்ள அதை அலோவ் பண்ணும், இல்லாட்டினா அது அலோவ் பண்ணாது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அது செக் பண்ணும், செகண்ட் டைம் வரும்போது இன்னும் அந்த கான்வர்சேஷன் இருக்குன்னா உள்ள அலோவ் பண்ணிடும், கான்வர்சேஷன் இல்லைன்னா தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதுவே ப்ராக்ஸி சர்வீஸ் அப்படின்னா மிடில் மேன் இருப்பாங்க, இன்டர்னல் நெட்வொர்க்குக்கும் அந்த இன்டர்நெட்டுக்கும் மிடில் மேன் இருப்பாங்க. சரியா? அதாவது பர்டிகுலரா ஒரு இன்டர்னல் நெட்வொர்க்னா ஒரு பிரைவேட் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்க, அந்த நெட்வொர்க்குள்ள எந்தெந்த வெப்சைட்ஸ் ஓபன் ஆகணும், எந்தெந்த சைட்ஸ் ஓபன் ஆகக்கூடாது அப்படின்னு செட் பண்றதுதான் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. சோ ப்ராக்ஸி சர்வீஸ். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் அப்படிங்கிறது இது டீப் பாக்கெட் இன்ஸ்பெக்ஷன். ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஃபில்டரிங் அதோட அட்வான்ஸ்டு தான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ல வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வந்து அந்த வெப் அப்ளிகேஷன்ல இந்த HTTP இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அது மூலியமா ஏதாவது உள்ள வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 minute. ஓகே, சோ இன்னும் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாமா? பாக்கெட் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பாக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் அப்படிங்கிறது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளப், ஒரு கெஸ்ட், ஒரு கிளப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மீட்டிங்க்கு நிறைய கெஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப அந்த மீட்டிங்க்கு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய நேமை செக் பண்ணி, உங்க நேம் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. சோ அப்ப இதை தாண்டி அவங்க எதுவும் நீங்க வந்து வேற ஏதாவது வெப்பன்ஸோ இல்ல வேற ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸோ ஏதோ வச்சிருக்கீங்க ஹிட்டனா அப்படிங்கறத செக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்க நேம பாப்பாங்க, அந்த நேம் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை அலோவ் பண்ணிடுவாங்க. இதுதான் பாக்கெட் ஃபில்டரிங். ஓகேவா? சோ அதுவே ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம என்ன வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவ் கனெக்ஷனை இது வந்து ட்ராக் பண்ணும். ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்டிவா என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து இப்ப ஏதாவது ஒரு இது வந்து எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டர் பண்ணிருக்கீங்க, அந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு டெலிவர் பண்றதுக்காக ஒருத்தவங்க கொண்டு வந்திருக்காங்க, அவங்க நீங்க இருக்கிற ஆபீஸ்க்கோ இல்ல எங்கேயோ கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கார்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அதை ஆல்ரெடி வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க, அதாவது நீங்க 2 பேரும் ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்றது தெரியுங்கிறதுனால உங்களை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க உள்ள. சோ அப்படி இல்ல, நீங்க அதை ஆர்டரே பண்ணல அப்படின்னா அவங்க வந்து அந்த கார்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் ஆக்டிவாவே இல்ல. கான்வர்சேஷன் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உள்ள விட்டுருவாங்க. அதான் அந்த ஃபயர்வால், ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால். அதுவே ப்ராக்ஸி ஃபயர்வால் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்ப ஏதாவது ஒரு ப்ராக்ஸிங்கிறது அதுதான், ஒரு மிடில் மேன் உடால வந்து இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்ம ஒரு இன்டர்மீடியேட்டரை வச்சு அவங்களுக்கு மத்தியில தான் நம்மளால பேச முடியும். இப்ப ஒரு 2 பேர் பர்சன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹை செக்யூரிட்டி அங்க கான்பிடென்ஷியாலிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த 2 பேரோட கான்வர்சேஷனை மானிட்டர் பண்றதுக்கு நடுவுல ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால்ல என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஃபில்டரிங்ல என்ன சொன்னேன், ஒரு மீட்டிங்க்கு நம்ம உள்ள போறோம் அப்படின்னா நம்ம நேம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லுவாங்க, பார்த்துட்டு உள்ள விட்டுருவாங்க. ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால்ல நீங்க மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க, உங்க நேம் அதுல லிஸ்ட்ல இருக்கான்னு பாப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க, ப்ராப்பரான ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால். இந்த மாதிரி தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். இதுதான் வந்து அந்த ஒவ்வொரு ஃபயர்வாலோடைய டைப்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்சஸ் பாயிண்ட். இந்த அக்சஸ் பாயிண்ட் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, வயர்டு நெட்வொர்க்குக்கும் வயர்லெஸ் டிவைஸுக்கும் இடையில பிரிட்ஜ் ஆக்ட் ஆகக்கூடியது தான் அக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சம் வயர்டு நெட்வொர்க், இப்ப எக்ஸாம்பிளுக்கு வைஃபை ஹாட்ஸ்பாட் சிக்னல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, வயர்லெஸ், அதாவது நெட்வொர்க்கை வந்து வயர்டு கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை வயர்லெஸ் டிவைசஸ் அக்சஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வயர்டு நெட்வொர்க் மூலியமா அவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸ் வந்து ஒரு அக்சஸ் பாயிண்டா ஆக்ட் ஆகும். அது மூலியமா நிறைய வயர்லெஸ் டிவைசஸ், எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப்போ இல்ல மொபைல் போனோ இதெல்லாம் கனெக்ட் ஆகிக்கக்கூடியது தான். சோ அதுதான் அக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
லாஸ்டா பார்க்க போறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல தான் இந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும், பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் யார் ஜெனரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்களோ, எந்த கம்பெனி கிரியேட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அந்த மேக் அட்ரஸையும் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதை லேன் அடாப்டர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டினா நெட்வொர்க் அடாப்டர்னு சொல்லுவாங்க. இது பொதுவா எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பக்கத்துல இருக்க டயக்ராம் பாத்தீங்கன்னா, இந்த போர்ட் நீங்க எல்லாருமே உங்க சிஸ்டம்ல பாத்திருப்பீங்க. இப்ப லேன் கனெக்ஷன் வேணும்னா ஒரு லேன் கேபிள் எடுத்து இந்த போர்ட்ல தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. இதான் ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த கார்டுல தான் அந்த போர்ட் இருக்கும். அண்ட் தென் டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வயர்டு என்ஐசிஸ் இருக்கு, வயர்லெஸ் என்ஐசிஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் என்ஐசிஸ் இருக்கு. வயர்டு என்ஐசிங்கிறது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஈத்தர்நெட் அல்லது ஃபைபர் ஆப்டிக். இது நம்ம லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ இருக்கும், நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணுவோம். இது ரொம்ப ஹை ஸ்பீட் கனெக்ஷன். வயர்டு என்ஐசி வந்து ரொம்ப ஹை ஸ்பீடா இருக்கும் கனெக்ஷன். ஆனா வயர்லெஸ் என்ஐசிங்கிறது வைஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி எல்லாத்தையும் வயர்லெஸ் என்ஐசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேடியோ சிக்னல்ஸ் மூலியமா கனெக்ட் ஆகக்கூடியது. ஆனா இதுல ஸ்பீடு வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு ஹை ஸ்பீட் இருக்கும், திடீர்னு லோ ஸ்பீட் இருக்கும். ஆனா வயர்டு என்ஐசிஸ்ல அப்படி கிடையாது, ஹை ஸ்பீட் கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா பிசிக்கல் கேபிள் கனெக்ஷன் அங்க இருக்கு. அதுவே எக்ஸ்டர்னல் என்ஐசிஸ் அப்படிங்கிறது யூஎஸ்பி மாதிரி, ஒரு யூஎஸ்பி டிவைஸ் மாதிரியே இருக்கும், போர்ட்டபிள் அடாப்டர். அதை நீங்க ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க் அடாப்டர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து நீங்க உங்க டிவைஸ்லயோ எங்கேயாவது நீங்க ஒரு யூஎஸ்பி போர்ட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் அங்க டிடெக்ட் ஆயிரும், நெட்வொர்க் எடுத்துரும். இது வந்து எக்ஸ்டர்னல் என்ஐசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, டேட்டாவை கன்வெர்ட் பண்றது, இதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டிவைஸுக்கு ஒரு யூனிக் அட்ரஸிங் இருக்கும். இப்ப இந்த என்ஐசி கார்டுனா இதுக்கு ஒரு தனி மேக் அட்ரஸ் இருக்கும். இன்னொரு இதே கம்பெனிட்ட இன்னொரு என்ஐசி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வேற மேக் அட்ரஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி யூனிக் அட்ரஸிங் இருக்கும். அப்புறம் ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை மேனேஜ் பண்றது, டிராபிக் மேனேஜ்மெண்ட்னா ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை மேனேஜ் பண்றது, இதெல்லாம் தான் இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். சோ இதுல இந்த கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நெட்வொர்க் டிவைசஸ், இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க் டிவைசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். அது போக நம்ம வாட்ஸ்அப் சேனல்ஸ் வச்சிருக்கோம். நான் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன். சோ அது மூலியமாவும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலயுமே நம்ம இந்த மாதிரி உங்க ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தியிலான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம். நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.